ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளை வந்து அவமானப்படுத்துகிறாங்க. நம்ம வீட்லேயும் சரி, வேலைக்கு போகிற இடத்துலையும் சரி, நம்மளை வந்து அவமதிக்கிறாங்க. நிறையவே இன்சல்ட் வந்து பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அவங்க நம்மளை இன்சல்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து நம்ம பலவீனத்தை வச்சு தான் அவங்க இன்சல்ட் பண்ணுவாங்க. நம்மளுடைய பலவீனம் எதுவோ அதை வந்து நம்ம பலமா மாத்திக்கிட்டோம் அப்படின்னா அந்த இன்சல்ட் அவங்களுக்கே போய் சேர்ந்துரும். ஸோ வீட்லயும் சரி, வெளியில போற இடத்துலயும் சரி, நிறைய நிறைய வந்து நம்ம இன்சல்ட் வந்து அனுபவிச்சிருப்போம். அப்படின்னா நம்ம வீட்ல வந்து என்ன மாதிரி இன்சல்ட் அனுபவிப்போம்? இப்ப வந்து ஒரு வீட்ல வந்து நம்ம படிச்சவங்க, படிக்காதவங்க அந்த மாதிரி இருக்கும்போது, இதுதான் படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அவமதிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இன்சல்ட் நம்ம ஸ்கூல்லயும் சரி, வேலைக்கு போற இடத்துலயும் சரி, ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போற இடத்துல எங்க வேணாலும் சரிங்க. அந்த இன்சல்ட் அனுபவிக்காம நம்ம வந்து மேல வரவே முடியாது அப்படின்னு தான் இந்த சொசைட்டில வந்து நம்மள நம்ப வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அப்படின்னா அவங்க அவங்க பட்ட இன்சல்ட் நம்மளையும் படணும் அப்படிங்கிற மாதிரி தான். அடுத்தவங்க நமக்கு கீழே கீழே இருக்கிறவங்க நம்ம என்ன இன்சல்ட் அனுபவிச்சு வந்தோமோ அதே இன்சல்ட் அவங்களும் அனுபவிச்சு வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய தாட்ஸ் வந்து சில பேருக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த சில பேர்த்த நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது, அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். புத்தர் ஸ்டோரி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஒருத்தர் வந்து புத்தரை பற்றி கேள்விப்படுறாரு. புத்தரை பற்றி ஆஹா ஓஹோன்னு வந்து கேள்விப்படுறாரு. அவர் என்ன பண்ணாலும் அவருக்கு வந்து கோபம் வராது, அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து கேள்விப்படுறாரு. ஸோ அவர் அந்த கேள்விப்படுறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்ன இவரை பற்றி இவ்வளோ சொல்கிறாங்க, நான் ஏன் போய் இவரை வந்து கோவப்படுத்தக்கூடாது, இன்சல்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து போறாரு. புத்தர் வந்து அமைதியா கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு இருக்காரு. புத்தர் கிட்ட போயிட்டு அவர் வந்து நிறைய 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 நீங்க என்ன பெரிய இவரா அவரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு என்ன கோவமே வராதாமா உங்களுக்கு அப்படி இப்படி நிறைய 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 வந்து அவர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. புத்தர் வந்து அமைதியா இருக்கிறாரு. அங்கு உள்ள சீடர்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, சில பேர் வந்து என்ன நம்ம புத்தர் இவ்வளோ அமைதியா இருக்காரு, என்ன நம்ம குரு இவ்வளோ அமைதியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க, சில சீடர்கள் சொல்றாங்க, நமக்கு நம்ம குரு வந்து சரியான பதிலடி வந்து கொடுப்பாரு அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த புத்தர் வந்து எதுவுமே செய்யல, அமைதியா தான் இருந்தாரு. அந்த புத்தர் மீது அந்த இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கிறவர் வந்து ஒரு சமயத்துல வந்து, நான் இவ்வளோ கத்திட்டு இருக்கேன், இவ்வளோ பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன என்ன மதிக்க மாட்டேங்கிறீங்க, நீங்க என்ன இன்சல்ட் பண்றீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாரு. அதுக்கு அந்த புத்தர் பதில் சொல்றாரு, இப்போ ஒருத்தவங்க வந்து தட்டு நிறைய பழம், பணம், பூ இதெல்லாமே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து அந்த பழமோ அந்த தட்டோட இருக்கிற அந்த பழமோ பூவோ பணமோ உங்களுக்கு தேவையில்லை. அப்படிங்கும்போது அந்த தட்டுல இருக்கிற அந்த பழம் பூவெல்லாம் யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேட்கிறாரு புத்தர். அதுக்கு அவரு சொல்றாரு, இது என்ன கேள்வி கேட்குறீங்க, அந்த தட்டுல இருக்கிறதெல்லாம் அப்புறம் அந்த கொடுக்க வந்தவருக்கு தான் சொந்தம், அவர் தான் வேணான்ட்டார்ல, அப்போ கொடுக்க வந்தவருக்கு தான் சொந்தம் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ இப்போ புத்தர் சொல்றாரு, ஸோ அதே மாதிரி தான் நீங்க என் மீது கோவத்தையோ வன்மத்தையோ நீங்க காட்ட வந்திருக்கீங்க அப்படின்னா எனக்கு அது தேவையில்லை. எனக்கு அது தேவையில்லை அப்படிங்கும்போது நீங்க சொன்ன அத்தனை வார்த்தையும் உங்களை தானே சேரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த புத்தர் சொன்ன அந்த வார்த்தை அவருக்கு வந்து ரொம்பவே இன்சல்ட் ஆயிடுச்சு. இன்னொன்னு எங்க நம்ம வந்து இதுதான் இன்சல்ட், ஓகேவா? நம்மளை இன்சல்ட் பண்ண வந்தவங்க கிட்ட நம்ம அமைதியா இருந்து பதிலடி கொடுக்கறது தான் அவங்களுக்கு உண்டான இன்சல்ட். ஸோ வந்து இப்போ நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கமும் சாக்கடை இருக்கு, அந்த பக்கமும் சாக்கடை இருக்கு, நடுவுல நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ சாக்கடை ரெண்டு சைடுமே சாக்கடை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன புலம்பிட்டு போறோமா, இல்ல கத்துறோமா, என்ன இல்ல சாக்கடையில ஏதாவது நம்ம பண்றோமோ? எதுவுமே இல்லை. சாக்கடை எங்க இல்லையோ அந்த இடத்த நோக்கி நம்ம போறோம் இல்லையா? அமைதியா அந்த இடத்த வந்து நம்ம கடந்து போயிடுறோம்.
ஸோ நம்மள இன்சல்ட் பண்றவங்க, அவமதிக்கிறவங்க சாக்கடை போலன்னு நினைச்சுக்கோங்க. நம்மள என்ன அவமானப்படுத்தினாலும் நம்ம வந்து அமைதியா கடந்து போகணும். ஆனா ஒண்ணு கேட்பீங்க, என்னதான் நம்மள அவமானப்படுத்தினாலும் எப்படி நம்ம கத்தாம இருக்கிறது? எப்படி நம்ம அவங்கள திட்டாம இருக்கிறது? நம்ம என்ன புத்தரா? இந்த மாதிரி எல்லாம் வந்து கேட்பீங்க. நான் சொல்றது, நம்மளும் மனுஷங்க தான். நமக்கும் கோவம் வரும் தான். ஆனா வந்து அந்த கோவத்தினால வந்து இன்சல்ட் வந்து நமக்கு தான் வரும். அவங்களுக்கு போய் சேராது. நம்மள இன்சல்ட் பண்றவங்களுக்கு நம்ம அமைதியா இருந்து குடுக்குறது தான் பதிலடி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒருத்தவங்க வந்து நம்மகிட்ட கத்துறாங்க அப்படிங்கும்போது, நீங்க அமைதியா விலகி போங்களேன். அவங்க கத்துறது எல்லாமே அது அவங்களுக்கு தான் போய் சேரும். அவங்களுக்கு தான் அது இன்சல்ட். என்ன நம்ம இவ்ளோ கத்தி சண்டை போட்டுட்டு இருக்கோம், இவங்க அமைதியா இருக்கிறாங்களே அப்படின்னு சொன்னா போதும். அந்த ஒரு வார்த்தையில தான் அவங்களுக்கு அந்த இன்சல்ட்டே இருக்கும். ஸோ நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. யார் என்ன கத்துனாலும் சரி, அமைதியா இருங்க. நீங்க அமைதியா இருக்க உங்களுக்குள்ள இருக்கிற புத்தர் வந்து கண்டிப்பா வெளிய வருவாரு. ஏன் ஒரு சில டைம் வந்து நீங்க புத்தராவே மாறிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு மைண்ட் ஃப்ரெஷ்னரா உங்களுக்கு வந்து இருக்கும். அவங்க கத்திட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுருங்க. ஏன் இந்த காதுலயே வாங்காதீங்களேன். அப்படியே விட்டுடுங்க. கத்திட்டே இருக்கட்டும். நீங்க அமைதியா வழிய கடந்து போங்களேன். உங்க மீது ஆ உங்க உங்க மீது இருக்கிற அந்த பழிய சொல்லட்டும், உங்க பலவீனத்த சொல்லட்டும், உங்கள ரொம்ப ரொம்ப அவமதிக்கட்டும், எல்லாமே பண்ணட்டுமே. நீங்க ஒரே ஒரு தடவ அமைதியா இருந்து பதிலடி குடுத்து பாருங்களேன். அடுத்த நொடியிலிருந்து அவங்களுக்கு அது ரொம்பவே இன்சல்ட்டா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இனிமே வந்து யாரு நம்மள என்ன இன்சல்ட் பண்ணாலும், அவமதிச்சாலும் சரி, நம்மளுடைய உருவத்த பார்த்து இன்சல்ட் பண்ணாலும் சரி, நம்மளுடைய ஃபினான்ஷியல் பார்த்து இன்சல்ட் பண்ணாலும் சரி, நம்மளுடைய பலவீனத்த பார்த்து இன்சல்ட் பண்ணாலும் சரி, என்ன வேணா இருக்கட்டும். அது ஒரே ஒரு செகண்ட் வந்து நீங்க அமைதியா கடந்து போயிருங்களேன். அடுத்த நொடி அது அவங்களுக்கு ரொம்ப 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 இன்சல்ட்டா இருக்கும். அத அத தாண்டி வந்து அவங்க உங்கள பேச முடியாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மோட்டிவேஷனலா இருக்கு, இன்ஸ்பிரேஷனா இருக்கு அப்படின்னு சொன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையான்னு கூட நீங்க வந்து கமெண்ட்ல வந்து சஜஷன் வந்து சொல்லலாம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.